இருந்தாலும் அதை சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது தேர்தல் களத்திற்கும். நம்முடைய தமிழக வெற்றிக்கழகம் என்பது எல்லோராலும் இன்றைக்கு வரவேற்கப்படுகிற புதிய மாற்றத்தை உருவாக்கப்படுகிற ஒரு இயக்கமாக தமிழக வெற்றிக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மக்கள் விரும்புகிறார்கள். எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் புதிதாக தோன்றியிருக்கிறார். அவர் வருகிற போதுதான் தமிழகம் ஒரு திருப்புமுனை உருவாக்க முடியும் என்ற எண்ணங்கள் மக்கள் மனதில் இருக்கிறது. அதைத்தான் தேர்தல் முடிவுகள் விரைவில் அறிவிக்கப் போகிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லோருடைய உள்ளங்களில் பார்க்கின்ற போது இன்றைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு இங்கே இடத்தில் வந்தார். நிகழ்ச்சிக்கு வருகிற போதே நெடுங்குளம் என்ற ஊர், அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் எனக்கு பத்திரிகை கொண்டு வந்து தந்தார். அப்போது அவர் சொன்னார்கள், எங்கள் வீட்டில் 5 ஓட்டுகள் இருக்கிறது. ஒருவர் சொன்னார், பத்திரிகை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு எனக்கு வந்தார். திரும்புவது நான் திமுக காரன், இதுவரைக்கும் திமுக மாற்றி போட்டது இல்லை. எங்கள் வீட்டுக்கு 5 ஓட்டு கொண்டு வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு தான் நான் போட போறான்னு சொன்னாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். அந்த பெரியவர் அப்படி சொல்லுகிற போது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இல்லங்களிலும் பெண்களும் இளைஞர்களும் ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் விரும்புகிறாள், அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் தான் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு, தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்வதற்கு அது ஏதுவாக அமைந்திருக்கிறது. இங்கே கூட கேட்பார், இப்போது நான் புதிதாக இணைந்திருப்பதற்கு காரணமே உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 50 ஆண்டு கால அரசியலில் ஒரே மணித்துளில் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சொன்னாங்களே எல்லோரும் இணைய வேண்டும் என்று தான் சொன்னேன். இப்போது இணைவதற்கு அவர்கள் தலைகீழாக தோப்புக்கரணம் போட்டுக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரும் கெஞ்சி கொண்டிருக்கிறார். இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கே எனக்கு இந்த பனிஷ்மெண்ட். இப்போது எத்தனை கூட்டணி வந்தாலும், எவ்வளவு பேர் வந்தாலும், நேற்றைய தினம் நம்முடைய தலைவர் சொன்னார், நமக்கும் திமுகவுக்கும் போட்டியை தவிர பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணியில் இருக்கிற 10 கட்சி கூட்டணியை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். ஆகவே அந்த நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழக மண்ணை பொறுத்தவரையிலும் மாற்றங்கள் விரும்புகிறார்கள். எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு இனி இவரை தவிர யாராலும் முடியாது ஒரு மாற்றம் உருவாக்கப்படும் என்றுதான் தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதியை இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பம் நிறைவேறுகிற காலம் விரைவில் இருக்கிறது என்பதை நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். மலேசிய மண்ணை வியந்து போய்விட்டது. அண்டை நாடுகளில் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிற போதே அங்கே இருக்கின்ற வரவேற்பு, அங்கே இருக்கின்ற நிகழ்ச்சிகள், மலேசிய மண்ணில் ஒரு நாள் கூட போக்குவரத்து நெரிசல் ஏற்படவில்லை என்ற நிலைதான் இருந்திருக்கிறதே தவிர, இது நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு 3 மணி நேரம் அண்டை நாடுகளை சார்ந்தவர்கள் வெளியே செல்வதற்கு அவ்வளவு சூழ்நிலைகள், அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது என்ற நிலையை இன்றைக்கும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். வெளி நாடுகளில் இருந்து 3 லட்சம் பேர்கள் இங்கே தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். வெற்றி தளபதி வெற்றி பெறுவார். ஏன்னா சும்மா சொல்ல, நீங்கள் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்காங்க. டேட்டு எந்த டேட்னு பார்த்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க. தேதி அறிவித்தால் 2 நாட்களுக்கு முன்னாலே ஒவ்வொருவரும் 50,000 1 லட்சம் ரூபாய் செலவு செய்துவிட்டு ஒரு ஓட்டை போடுவதற்காக அங்கே வருகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இனி மாற்றத்தை உருவாக்குகிற காலம்தான் புதிய தோன்றலாக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தளபதி தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார் என்ற வரலாறு படுக்கின்ற நிலை இருக்கிறார். என்ன காமெடியாக சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். இது ஏன்னா நீங்கள் யார் வேணாலும் எங்கே வேணாலும் சர்வே பண்ணிக்கலாம். அண்டை நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார். இது எங்கேன்னு சொன்னால், அவங்க லேண்டிங் ஆகி இங்கே வர்றது துபாய், இன்னொரு இடம் இது, 2 இடத்திலும் அங்கே பதிவு செய்யப்பட்டவர்கள் எந்த தேதி என்பதுதான் அவன் குறிப்பிட்ட உடனேயே வருகை தர இருக்கிறார். இது வரலாறு, இந்தியாவிலே புதிய வரலாறு உருவாக்கப்பட இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய வரலாற்றை மட்டுமல்ல, புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு சக்தி வாய்ந்த தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தலைவர் வருவார்.
அதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாறு மக்களால் படைக்கப்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.